ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எதை குறித்து கவலைப்படுறீங்க? நாளை குறித்தா, வஸ்திரத்தை குறித்தா, ஆகாரத்தை குறித்தா? எதை குறித்து கவலை? அது ஏழைக்கு சின்ன கவலை, பணக்காரங்களுக்கு பெரிய கவலை, படித்தவங்களுக்கு டீசெண்டான கவலை. வாழ்க்கையில் நிறைய பேர் கவலையோடு இருக்காங்க. நாம் கவலையோடு வாழ்வது தெய்வ சித்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பம் ஒரு செடிக்கு பக்கத்தில் இருக்கிறேன். சென்னையில் கல்பாக்கம் பக்கத்தில் ஒரு கேம்புக்காக வந்தேன். ஒரு பெரிய கேம்பஸில் இருக்கிறேன். கால நேரத்தில் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். காட்டு புஷ்பம் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு டிசைன், இதுக்கு ஒரு அழகு, இதுக்கு ஒரு வாசனை, இதெல்லாம் கொடுத்தது யார்? கர்த்தர். ஒரு காட்டு புஷ்பம், அது பாருங்க, அந்த லீஃபை பாருங்க, என்ன அழகா இருக்குது. ஆண்டவர் அழகாக சொல்ல, நீங்கள் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால ஒன்றும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. மீன் வலையை பார்க்கலாம், மிருகங்களை பிடிக்கிற வலையை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற வலைத்தளம், அதை மோசமான வலை. கவலை மாட்டிக்கொள்ளாதீர்கள். கவலைப்பட்டால் உள்ள மாட்டுவீங்க. நிறைய வாலிபர்கள் அந்த வலைதளத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அதில் நெற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. மிருகங்கள் நெற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, மீன் நெற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, பறவைகள் நெற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, மோசமான வலை எதுனா கவலை. கவலைப்படாதுங்க. வேதம் சொல்லுது, ஆமென், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அல்லது ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படினால் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு தான் உங்களுக்காக மரித்தவர். இயேசு உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர். இயேசு உங்களுக்காக உயிர் திறந்த இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க, என்ன அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. அந்த இலை பாருங்க, கிரீன். அதை பாருங்க, அது லைட் கிரீன். இதை பாருங்க, டார்க் கிரீன். அந்த இதை பாருங்க, கம்பு பாருங்க, ஒரு கலர். செடி என்ன கலர்? ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? அதை பிளாஸ்டிக்கில் செய்திருவா. நான் காட்டு புஷ்பத்துக்கு ஒரு அழகான டிசைன் கொடுத்தீங்க. தேவனுடைய பார்வை விசேஷத்தோடு விலையேறப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அறிவோடு வாழுங்கள், கவலையெல்லாம் மாறும். உங்கள் கவலையை மாற்றுகிற இயேசுவிடத்தில் வாழ்வை அர்ப்பணிங்கள். ஜபிக்கலாமா? ஆண்டவர் நல்லவர். இந்த காலையில் அப்படி சற்று வாக்கிங் வந்த நேரத்தில் தான் இதை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஜபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். கவலைப்பட்டு வாழ்வில் சோர்ந்தது கவலைகளை இயேசுவிடத்தில் வைத்து ஓடக்கிற விதார். ஒரு காட்டு புஷ்பத்துக்கு ஒரு நல்ல டிசைன், நல்ல கலர், நல்ல வாசனை, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கீங்கப்பா. இதை பாரு, நம்மளை விசேஷத்தவர் அல்லவா? அறிவோடு வாழ உதவி செய்யும். பிள்ளைகள் ஆசீர்வாதம், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.